ராமலிங்கர் சிதம்பரம் நடராஜரையே அப்பாவா ஏற்றுக்கொண்டுதான் பலவிதமான பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார். எப்படி ஞானசம்பந்தர் அம்மையிடம் ஞானப்பால் ஊட்டப்பெற்று அவர் ஒரு அருளாளரா மாறி ஏகப்பட்ட பதியங்களை பாடினாரோ, அதே போல இவர் சிதம்பரம் நடராஜரை ஒரு வயசுலேயே கண்டு, குழந்தையா இருக்கும் பொழுதே கண்டு, அந்த ஆனந்த நடனத்தை கண்டு பரவசமடைந்து சிவன நடராஜனுடைய அருள் பெற்றவர், நடராஜரையே தன்னுடைய அப்பாவாக ஏற்றுக்கொண்டவர். அதனால இவர் சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் இறைவனே இவர் உள்ளிருந்து சொல்லுவதாகத்தான் அர்த்தம். இதான் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது. அப்போ அப்படி இருக்கும்போது அவருடைய தந்தையாரனுடைய மறைவு விடுகிறது. தந்தையாருடைய மறைவுக்கு பிறகு அவர் மூத்த அண்ணன் சபாபதியினுடைய பராமரிப்பில் வருகிறார். சபாபதி என்ன அப்படின்னா, அவங்க மூத்த அண்ணன் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது, ஆன்மீக பிரசங்கம் நடத்துவது, அதில் வரக்கூடிய வருமானங்களை கொண்டு குடும்பம் நடத்துவது, ஒரு எளிய வாழ்க்கை. அவர்கிட்ட வந்துடுறார். அவர் இவரை படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறார். ஆனா ராமலிங்கருக்கு படிப்பு ஏறவில்லை. ஏன்? இவர் ஞானத்தில் நாட்டம் உள்ளவர். ஞானத்தை விரும்பி இந்த குழந்தை போயிட்டு இருக்கும் போது நம்ம சாதாரணமா பிற குழந்தைகள் படிக்கக்கூடிய படிப்பு ஏறுமா? ஏற மாட்டேங்குது. 2 வயசுலயே படிப்பை 2ஆம் பிள்ளையே படிப்பை நிப்பாட்டிட்டார். அதுக்கு மேல படிப்பு ஏறலை. படிப்பு ஏறலைன்னா என்ன செஞ்சார் அவரு? சபாபதி இவங்களுடைய அண்ணன் வீட்டை விட்டு விரட்டிட்டார். படிக்கலைன்னா அவருக்கு கோபம் சொல்லி வீட்டை விட்டு விரட்டிட்டார். ஆனா இவங்க அண்ணி இவர் மேல பாசம் உடையவர். பிள்ளை எப்படியாவது வளர்க்கணும்னு சொல்லி அண்ணனுக்கு தெரியாமலே சாப்பாடு போட்டு பராமரித்து வந்தார். அண்ணன் இல்லாத நேரத்தில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருவாரு. மற்றபடி இவர் சித்தாந்தியா அலைஞ்சிட்டு இருப்பாரு, சாமியை கும்பிட்டு அலைவாரு, எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு சின்ன வயசுலேயே. இப்படி அவங்க தந்தையாரனுடைய ஓராண்டு திதி வந்தது. ஓராண்டு திதிக்கும் இதே மாதிரி மறைந்து நின்று சாப்பாடு வாங்க வந்தாரு. மறைந்து நின்று சாப்பாடு வாங்குறத அவங்க அண்ணன் சபாபதி பார்த்துட்டார். தம்பி மேல பழையபடி இறக்கம் கொண்டார். இப்படி தம்பி சாப்பாட்டுக்காக அலையப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு, நீ மாடியிலேயே இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி மனம் அவருக்கு திருந்தி மனம் வருந்தி தம்பிக்காக வேண்டி மாடியிலே இவருக்கு இடம் கொடுத்தார். மாடியில் இடம் கொடுத்தா இவரு வச்சு தானே பாடம் சொல்லி கொடுப்போன்னு முயற்சி பண்ணார். இவர் என்ன செஞ்சிட்டாரு? ராமலிங்க அடிகளாரு மாடியில படிக்கிறதுக்காக இடம் கொடுத்தா இவர் பூசைக்குரிய பத்தி, சூடம், சாம்பிராணி, பூ மாலை இதெல்லாம் வாங்கி கண்ணாடிக்கு மாலை போட்டு கண்ணாடியில மணி அடிச்சு சாமி கும்பிட்டு இருக்காரு. என்னடா இது இப்படி கண்ணாடிக்கு சாமி கும்பிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. கண்ணாடியில அவருக்கு மட்டும் திருத்தணி முருகன் தெரிகிறார். ராமலிங்க வள்ளலார் ஏற்கனவே ஆனந்த தாண்டவத்தை பார்த்து ரசித்த ஒரு சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே, இப்பொழுது 9 வயசுலயே அவருக்கு கண்ணாடியில போய் மாலையை போட்டு சாமி கும்பிட்டு இருக்காரு, மணி அடிச்சுன்னு பார்த்தா கண்ணாடியில அவருக்கு திருத்தணி முருகன் தெரிகிறார். எப்படி திருத்தணி முருகன் தெரிய முடியும்? கண்ணாடியில நம்ம போய் பார்த்தோம் நம்ம உருவம் தான் தெரியும். ஆனா இவருக்கு திருத்தணி முருகன் தெரிகிறார். அது எப்படி? இவருடைய உள்ளம் முழுவதும், உணர்வு முழுவதும், உடலில் உள்ள அனைத்து செல்களிலும் திருத்தணி முருகனையே அவர் எண்ணிக்கொண்டு திருத்தணி முருகனையே வியாபித்திருக்க செய்ததால் இவர் கண்ணாடியில் இவர் உருவத்தை 9 வயசுல பார்க்கும்போது இவருக்கு கண்ணாடியில திருத்தணி முருகன் தெரிந்தார். திருத்தணி முருகன் தெரிந்தோன்னா அவருக்கு கண்ணாடியில வழிபாடு செய்தார். இதை வேற யாராவது சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். அவரே சொல்றாரு. ஏன்னா அவர் இன்னைக்கு சற்றேறக்குறைய 160 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்திருக்காரு. எத்தனையோ சித்தர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்தாங்க. அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நமக்கு மிக அருகில் வாழ்ந்த ஒரு சித்தர் பெருமான் இருக்காருன்னா அது ராமலிங்க வள்ளலார் தான். மிக குறுகிய காலம் 160 காலத்துக்கு முன்னால வாழ்ந்திருக்காரு. அப்ப கண்ணாடியை போய் மாலை போட்டு சாமி கும்பிட்டு எல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தால் கண்ணாடியில இவருக்கு திருத்தணி முகம் தெரிந்தது. வயது அப்பொழுது இவருக்கு 9 வயது. 9 வயசுலயே பாட்டு எழுத ஆரம்பிச்சுட்டாரு. பாட்டுனா எப்படி? வசன கவி கிடையாது, இலக்கண சுத்தமா விருத்தப்பாக்கள் எழுத ஆரம்பிச்சுட்டாரு.
அப்ப இறைவன் அருள் இல்லாம இதெல்லாம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப அந்த 9 வயசுல அவர் கண்ணாடியில திருத்தணி முருகனை பார்த்து பாடின பாட்டு தான் சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும், சீர்கொண்ட தெய்வ வதனங்களாரும் திகழ் கடப்ப தாக்கொண்ட 12 தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருள் கார்கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே. தணிகாசலமூர்த்தி என் கண்ணில் தென்பட்டார் என்று அவரே சொல்றாரு. வயது 9 இந்த பாட்டை எழுதியிருக்கார். இதெல்லாம் நம்மளுடைய அருளாளர்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டாதான் நம்ம அந்த பாதையில நடக்க முடியும் என்பதற்காக நாம் இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்படியாக அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. 9 வயசுலேயே இறைவனுடைய அருளால பாமாலை பாடுவது அளவுக்கு திறமை பெற்று விட்டார். இந்த அண்ணன் சபாபதி பிரசங்கம் பண்ணி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் காலத்தை ஓட்டி வந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில முத்தையாவுப்பேட்டை சோமு செட்டியார் வீட்டில் திருஞான சம்பந்தரை பத்தி பேசுறதுக்கு ஒரு நாள் ஒத்துக்கொண்டார். அவங்க அண்ணன் சபாபதி ஒத்துக்கொண்டாருன்னா அன்னைக்கு அவரால் போக முடியாத அளவுக்கு கடுமையான உடல் உபாதை காய்ச்சல்ல அவதிப்பட்டார். அப்ப அந்த புரோகிராம கீப் பண்ண முடியல. அப்ப அவங்க அண்ணி சொன்னாங்க, நீங்க போக முடியல, புரோகிராம கேன்சல் பண்ண சொல்லியாச்சுன்னா அடுத்து உங்களை தேடி வாய்ப்புகள் வராது. தம்பி தான் இந்த மாதிரி நல்லா பேசிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுடைய சார்பா தம்பி அனுப்பி வைங்க, ராமலிங்கத்தை அனுப்பி வைங்க, அவர் போய் ஏதாவது பேசிட்டு வரட்டும், ஒரு நாள் பொழுது போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தம்பியை பத்தி பெருசான அபிப்பிராயம் எதுவும் இல்லாத சபாபதி சூழ்நிலையின் பொருட்டு நீ போய் இந்த சோமு செட்டியார் வீட்டில் போய் திருஞான சம்பந்தரை பத்தி பேசிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவரு ராமலிங்க சாமிகளுக்கு இப்படித்தான் கடவுள் வாய்ப்பை தந்திருக்கிறார். சோமு செட்டியார் வீட்டில் போய் இவர் இறங்கின உடனே என்ன அண்ணன் வர தம்பி வந்திருக்காரு, சின்ன பையனா இருக்காரு, இவர் என்னத்தை பேசுவாரோ ஏது பேசுவாரோ, சரி இருந்தாலும் வந்ததுக்கு என்னத்தையாவது பேச சொல்லுவோம்னு சொல்லி பேசுறதுக்கு இவருக்கு அனுமதிச்சா இவர் 9 மணியில இருந்து 12 மணி வரைக்கும் திருஞான சம்பந்தரை பத்தி பேசுறாரு பேசுறாரு பேசுறாரு. 2 வரி தான் பேசியிருக்கிறார். அந்த பெரிய புராணத்துல உலகலாம் ஓதற்கரியவன் வருது இல்லையா, அந்த பாட்டுல அந்த உலகலாம் அப்படிங்கிறத பத்தி தான் 2 மணி நேரம் பேசியிருக்காரு. ஜனங்கள் பூரா அவருடைய பேச்சுல மயங்கிட்டாங்க. அற்புதமான பேச்சு. அப்ப இனிமேல் இவரையே தான் எல்லா இடங்களுக்கும் குறிப்பிட வேண்டும் அப்படி என்று அண்ணன் ஆப்சண்ட் ஆனதால் கிடைத்த வாய்ப்பை சிக்கன பற்றி கொண்டு அருள் கருத்துக்களை மக்களிடம் பரப்புகின்ற அருள் பிரகாச வள்ளலாராக அவர் வாழ்வதற்குரிய வாய்ப்பை இறைவன் என்று வழங்கிவிட்டான். இதான் இந்த சம்பவம். அவர் எப்படி அருள் பிரகாச வள்ளலாரா தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் உலகத்துக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம். இப்ப இவருடைய பேச்சு எல்லாரும் ஈர்க்க ஆரம்பிச்ச பிறகு அண்ணனுக்கு வருமானம் குறைஞ்சிருச்சு. இவர் தான் முக்கியமான பிரசார பீரங்கியா மாறிட்டாரு. இவர் ஞான சம்பந்தர் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். ஞான சம்பந்தரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டாரு. வாலிப பருவம் எழுதி விட்டார். வாலிப பருவம் எழுதி விட்டுட்டு திருவெற்றியூர்ல உள்ள தியாகேசர் சன்னதிக்கு அடிக்கடி போய் வரக்கூடிய பழக்கம் இவருக்கு ஏற்பட்டது. அங்க உள்ள முருகப்பெருமானை எல்லாம் நிறைய பாடல்களை வச்சு பாடியிருக்கிறார் இவரு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இவர் ஒண்ணுமே படிக்கலையே, இவர் எப்படி பாட்டு எழுதுறாரு, இந்த பாட்டு உண்மையா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகப்பட்ட ஒருத்தர் தொழுவூர் வேலாயுத முதலியார் என்ன செஞ்சாரு, அவர் ஒரு 100 பாட்டை இயற்றி இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு, சங்க பாடல், இது எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது சங்க பாடல் இல்ல, யாரோ விவரம் தெரியாதவர்களுக்கு நிறைய பிழை இருக்கிறது அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டார் அவர். அப்பதான் அந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் ஆகா நம்ம இவரை சோதிக்க பார்த்தோம், இவர் இறைவனுடைய அருள் பெற்றவர், சங்ககால பாடல்கள் சொல்லி நம்ம எழுதின பாட்டை கொடுத்தா அதை கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் உண்மையிலேயே ஞானிதான் அப்படின்னு சொல்லி
தன்னுடைய செயலுக்காக வருந்தி, நான் உங்களை சோதனை பண்றதுக்காக நானே எழுதின பாட்டை தான் கொடுத்தேன், நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, இன்னையிலிருந்து நான் உங்களுடைய சீடனாகத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் அவருடைய முழு முதல் சீடராக மாறினார்.